சிட்டுக்குருவி சுட்டி காலை எழுந்தான். அம்மா குளிக்க சொன்னாள். சுட்டி மறுத்தான். நான் போக மாட்டேன், சுட்டி கத்தினான். ஆனால் சுட்டிக்கு ஒரே விளையாட்டுக்கு எண்ணம். முதலில் ஒரு பூச்செடிக்குப் போனான். வாசனையைப் பார், அவன் முணுமுணுத்தான். அடுத்து கொஞ்ச நேரம் மரக்கிளையில் தொங்கினான். ஹா, எவ்வளவு வேடிக்கை! அவன் சிரித்தான். பின்னர் அவன் தரையில் ஒரு புழுவை பார்த்தான். அது வளைந்து வளைந்து சென்றது. சுட்டி துரத்தினான். திடீரென ஒரு பெரிய தவளையை பார்த்தான். தவளை அசைவில்லாமல் அமர்ந்திருந்தது. சுட்டி மெதுவாக, என்ன செய்கிறாய் என்று கேட்டான். தவளை விழித்தது. கொசுவுக்காக காத்திருக்கிறேன் என்றது. உன் வேலையா? சுட்டி கேட்டான். ஆமாம், தவளை சொன்னது. உன் வேலையா? சுட்டி கேட்டான். ஆமாம், தவளை சொன்னது. பிறகு சுட்டிக்கு தன் அம்மா சொன்ன குளியல் நினைவுக்கு வந்தது. நான் இன்னும் குளிக்கவில்லை, அவன் நினைத்தான். அம்மா வருத்தப்படுவார், அவன் பயந்தான். சுட்டி மீண்டும் குளிக்கச் செல்லும் வழியில் பறந்தான். அங்கே அழகிய சிறிய தண்ணீர் தொட்டி இருந்தது. சுட்டி உற்சாகத்துடன் தண்ணீரில் இறங்கினான். சிறு சிறு நீர்த்துளிகள் மேலே பறந்தன. அவன் சிறகுகளை திறந்தான். பிறகு மூடினான். குளிர்ச்சியான நீர் அவனுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. முடிந்ததும் அவன் அருகிலிருந்த கிளையில் அமர்ந்தான். சிறகுகளை ஆட்டியாட்டி தண்ணீரை உதறினான். வெயில் அவன் மேல் பட்டு அவனை உலர்த்தியது. சுட்டிக்கு இப்போது சுத்தமாக உணர்ந்தது. அவன் அம்மாவிடம் செல்ல பறந்துயது. சுட்டிக்கு இப்போது சுத்தமாக உணர்ந்தது. அவன் அம்மாவிடம் செல்ல பறந்து சென்றான். நான் சுத்தமாக குளித்துவிட்டேன் அம்மா, அவன் சொன்னான்.